2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை. நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு. இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோட தலை நிமிர்ந்து இருக்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசாக குறுக்கு வழியில தேடுறாங்க. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். இங்க அவங்களுடைய பாட்சாலாம், அதில் குறிப்பாக RSS உடைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது. உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களுடைய பெயர்களை எல்லாம் எஸ்ஐஆர் மூலமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு கணக்கு போடுறாங்க. அதாவது நேரடியாக தேர்தலத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. எஸ்ஐஆர் பற்றி தேர்தல் ஆணையம் அறிவித்த 1 மணி நேரத்தில் அறிவாலயத்தில் நம்முடைய தோழமை இயக்க தலைவர்கள் எல்லாம் அழைச்சி கலந்து ஆலோசித்து வருகிற நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போறோம். எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல். 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலைகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல. அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகலை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுறதை நம்ப தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும். தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். கலைஞரின் உடன்பிறப்புகள் நினைச்சதை செஞ்சு காட்டுவாங்கன்னு புரிய வைக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.